ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல இந்த கிம் பையன் என்ன பண்ணிருப்பான்னா ஹீரோயின் வீட்ல இருந்து அவங்க அப்பாவை வர வச்சிருப்பான். ஹீரோவும் ஹீரோயின் பயப்படுறத பார்த்துட்டு யாருமே வேணாம், இவளே காட்டி கொடுத்துருவா போலன்னு பாட்டி என் மாமனார் மாமியார் வந்திருக்காங்க, தடவை நான் அவங்கள பார்க்க போறேன், நாங்க போய் ரெடி ஆயிட்டு வரோன்னு கூட்டிட்டு போயிடுறா. ஐயோ ஐயோ போச்சு, இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம கண்டிப்பா மாட்ட போறோம். அவனை மாட்டி விட பார்த்தா அவன் நம்மள வசமா மாட்டி விட்டுட்டான்னு புலம்பிட்டு இருக்கா. ஏய், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ உட முடியாத மாதிரி ஆக்ட் பண்ண, நான் எப்படியாச்சும் சமாளிக்க பாக்குறேன்னு சொல்றான். சேம் டைம்ல இந்த கிம்மோட அடியாலும் கண்டிப்பா ஹீரோயின் மாட்ட போறான்னு ரெடியா போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறான். சார், இங்கே வெயிட் பண்ணுங்க, அப்பதான் கையும் களவுமா பிடிக்க முடியும்னு சொல்ல அவங்களும் ஒத்துக்குறாங்க. ஹீரோயினும் பயத்தோடய படுத்திருக்கா. பாட்டி விஷயம் கேள்விப்பட்டு என்னடா என்ன ஆச்சு என் பேத்திக்கு, நல்லா தானே இருந்தா, அதுக்குள்ள உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. பார்த்தா யூதான் வேஷம் போட்டு வந்திருக்கா. சுத்தி முத்தி வேற ஆளுங்க இருக்கதால, தங்கச்சி நான் உன் அண்ணன் வந்திருக்கேம்மா. டேய், நான் சிஸ்டர் லேதுடானே இழுத்து மூடிக்கிறா. ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த சைடு அல்லக்கையும் ஹீரோயின் கண்டிப்பா மாட்ட போறான்னு போலீஸ கதவு கிட்ட நிக்க வச்சிடுறான். யூவும் இப்படியே போனா கண்டிப்பா சந்தேகம் வந்துரும்னு, ஏய் கொஞ்சம் கண்ணை முழிச்சு பாருன்னு சொல்ல, என்ன பொண்ணுங்க வாய்ஸ் கேக்குதுன்னு அப்பதான் லைட்டா பாக்குறா. பார்த்தவனே கண்டுபிடிச்சிடுறா. ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஆனா எல்லாரும் இருக்கதால, அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. டக்குனு யூவும் திரும்பி, அப்பா பாருங்க நம்மள பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுறான்னு சொல்ல இவளுக்கு விஷயம் புரியுது. இவர்தான் அப்பா போலன்னு அவர்கிட்டயும் நல்லா பேச ஆரம்பிக்கிறா. ஆனா கிம் கூலி பொண்ணுக்குலாம் செம்ம ஷாக்கு. அப்பனா இவதான் உண்மையான பொண்ணான்னு பாக்க, ஆனா இவங்களை விட ஹீரோ தான் இங்க என்ன நடக்குதுன்னு குழம்பி போய் நிக்கிறான். இந்த சைடு போலீஸும் பார்த்துட்டு, ஏண்டா லூசு பையில, எங்களெல்லாம் பார்த்தா வேட்டி பைய மாதிரி தெரியுதா, மறுபடியும் இது மாதிரி ஃபேக்கான தகவலை எடுத்துட்டு வந்தீங்கன்னா முதல்ல ஒன்ன தூக்கி தான் ஜெயில போட்டுருவேன்னு மிரட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப பாட்டியும், சரி சரி ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கீங்கல்ல, மனசை விட்டு பேசுங்க, நான் அப்புறம் உங்களை சந்திக்கிறேன்னு கிளம்ப. அப்ப ஹீரோயினும் ஹீரோவை தனியா கூப்பிட்டு ரொம்ப ஹாப்பியா ஹக் பண்ண, ஏய் முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு, அவங்க எப்படி உன்கிட்ட பேசுறாங்க. சொல்றேன், என்னோட அண்ணன் ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க தான் உண்மையான பொண்ணு யூ. என்ன பொண்ணா? எப்படியோ ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சிச்சு, நான் ரொம்ப ஹாப்பி. அதுவும் சரிதான், ஆனா இவ ஜெனரல் கூட இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆமாயா, எனக்கும் அந்த சந்தேகம் வந்துச்சு, அப்புறமா இத பத்தி கேட்கணும்னு சொல்ல இந்த சைடு நீ புள்ளிக்கு செம்ம டென்ஷனு. ஒருவேளை உருப்படி இல்ல, ஏதோ கிழிச்சிருவேன்னு சொன்ன, இப்ப குடும்பமா சேர்ந்து கும்மி அடிக்கிறத போய் பாரு. இவனும் காண்டாகி, உன் வாயை கொஞ்சம் மூடிட்டு போ, என்னோட அல்லக்கைய கூட்டிட்டு வான்னு கத்தா இவனும் கோவமா போயிடுறா. அடுத்து ஹீரோயின் யூவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஹீரோ உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல, இங்க இருக்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுனாலே எங்க லைஃப் ஹாப்பியா இருக்கும்னு சொல்ல, அம்மா ஜெனரல் கூட உனக்கு எப்படி? யூ உடனே வெக்கப்பட ஆரம்பிக்க ஹீரோனிக்கும் புரியுது இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா தான் இருக்காங்கன்னு. அடுத்து யூவும் சொல்ல ஆரம்பிக்கிறா, இது மாதிரி இளவரசி கூட ஜெனரலுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ராஜ உத்தரவு வந்திருக்கு, அதை தடுக்க நாங்க ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலன்னு சொல்ல, கவலைப்படாத, காதல் இருக்கும்போது உங்க ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சமாதானப்படுத்த. அடுத்து யூவும், நீயும் எதுக்கும் கவலைப்படாத, என் கூட வந்தது என் உண்மையான அப்பா தான், அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், அப்புறம் உன்னோட அப்பா அம்மாட்டையும் நடந்ததை சொல்லி சமாதானமும் வாங்கிட்டேன், எப்படியோ இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயினும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லைன்னு இளவரசி விஷயத்தையும் சொல்றா. எனக்கு யூவை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், அதான் அவங்க பிளான் பண்ணிருக்காங்கல்ல, எல்லாம் சரியாயிடும்னு சமாதானப்படுத்த இவளுக்கும் ஹாப்பியா இருக்கு. அடுத்து ஹீரோவும் யூவோட அப்பாட்ட நடந்த பிரச்சனைக்கு எங்களை மன்னிச்சிருங்கன்னு கேட்க, அட நீ ஏன்பா, விதிய யாராலையும் மாத்த முடியாது, எல்லாமே நல்லதுக்கு தான், எனக்கு முன்ன ஒரு பொண்ணு இருந்தா இப்ப ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு மருமகனுங்கன்னு சொல்ல இவங்களும் முறைப்படி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. சேம் டைம்ல ராஜ உத்தரவு ஒண்ணு ஜெனரலுக்கு வந்திருக்கு.
அது என்னன்னா, ஜெண்டலுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனதால ஜெண்டலுக்கும் இளவரசிக்கும் நடக்கிற இந்த கல்யாணம் நிறுத்தப்பட்டு பின்னுக்கு துணை தளபதி பதவி தரப்பட்டு கூடவே பின்னுக்கும் இளவரசிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்ல, அதோட கூடவே ராணி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்றாங்க. ரெண்டு பேருக்குமே அப்பாடா இப்பதான் ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சந்தோஷமா இருக்கு. அடுத்து ரெண்டு பேரும் ராணியை பார்க்க கிளம்ப, இந்த சைடு யூவும் நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஆனா நீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கணும்னு போயிடுறா. ஜெண்டலும் பின்னுக்கிட்ட நீ அரண்மனைக்கு போ, நான் யூவை பார்த்துட்டு வரேன்னு நேரா யூ வீட்டுக்கு தான் வந்திருப்பான். ஆனா யூவோட ஹஸ்பண்ட் ஜெண்டல்னே தெரியாம ஜெண்டல வெளியே நிக்க வச்சுட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப யூ எங்கன்னு கேட்க, இது மாதிரி யூவும் அவங்க அப்பாவும் ஹீரோ இருக்க ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல ஜெண்டலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்பனா யூ பிரச்சனை மாட்டிக்கிட்டாலும்னு கவலைப்படுறான். நான் இப்பவே அங்க போறேன்னு சொல்ல, அப்ப கூட இருக்கிறவரும் அந்த ஊருக்கு போக 3 நாள் ஆகும், அதுக்கு நீங்க ஒரு லெட்டர் எழுதி காவலாளிகள்கிட்ட கொடுங்க, அவங்க பார்த்துட்டு உங்களை பார்க்க வருவாங்கல்ல. இவனுக்கும் அது சரியா படுது. ஜெண்டலும் லெட்டரை கொடுத்துட்டு கிளம்ப பார்த்தா யூ வர வண்டியும் கரெக்டா கிராஸ் ஆகுது. ஆனா ஒருத்தர் பார்த்துக்கல. ஆனா ரெண்டு பேருக்குமே எதையும் விட்டுட்டு போற மாதிரியே தோணுது. அப்ப யூ வந்ததுமே இது மாதிரி ஜெண்டல்னு ஒருத்தர் வந்தாருன்னு சொல்ல இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அவர் எங்கன்னு கேட்க, இதோ இப்பதான் அவரை துரத்தி விட்டேன்னு சொல்ல, அடே என்னடா சொல்ற, அவரோட மருமகண்டான்னு திட்டிட்டு இருக்காரு. அந்தாலும் டக்குன்னு அவர் லெட்டர் கொடுத்தாருன்னு கொடுத்துட்டு ஓடிடுறான். இவளு வேகமா பாக்குறா, என்னம்மா என் மருமகன் என்ன எழுதியிருக்காரு, ராணியா பார்க்க சொல்லி அவருக்கு உத்தரவு வந்திருக்கான், கேபிட்டலுக்கு தான் போயிருக்காரு, நான் உடனே அவரை பார்க்க போகணும்னு கிளம்பிடுறா. இந்த சைடு பின்னும் இளவரசிட்ட பேச வரான். நீ வர ஏன் இவ்வளவு நாள் ஆச்சுன்னா அவ பேச மாட்டா. என்ன பேசுற, நான் இப்ப நார்மல் மேன் தான், நான் இன்னும் இளவரசன் ஆகல, எனக்கு சில வேலைகள் இருக்கதானே செய்யும், என்ன ஏன்டி இப்படி பேசுற, இப்படி பேச உனக்கு பயமா இல்லையா, லவ் பண்ற பொண்ணை பார்த்து நான் ஏன் பயப்படணும்னு சொல்ல இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் செல்லுன்னு ஹக் பண்ணிக்கிறா. அடுத்து இங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இந்த அப்நார்மலா ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவ நேரா பாட்டுக்கிட்ட வந்து என்னால பேச முடியும், நீங்க நினைக்கிற மாதிரி நான் அப்நார்மல்லாம் கிடையாதுன்னு சொல்ல எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. ஆனா நான் ஏன் இப்படி நடிச்சேன்னா, ஹீரோவோட 2 அண்ணனுங்களையும் கிம் தான் ஆள் வச்சு கொண்டான், அதை நான் பார்த்துட்டேன், அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, எங்க என்னையும் கொண்டுடுவான்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இப்படி நடிக்க ஆரம்பிச்சேன்னா அழ ஆரம்பிக்கிறா. பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. என்னோட பேத்தி அவனால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, எல்லாம் என்னோட தப்பு தான், நான் சரியா கவனிக்காம விட்டதால தான் என் பேர பிள்ளைங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்கன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. அவனை இப்பவே கைது பண்ணுங்கன்னு சொல்ல, இல்ல நம்ம இப்ப அவசரப்பட வேண்டாம், அவன் அடுத்து என்ன பிளான் பண்றான்னு தெரிஞ்சு போன்னு சொல்ல இந்த சைடு யூவும் ஜெண்டலை பார்க்க வந்துட்டா. அப்ப பின்னு பார்த்துட்டு வாங்க வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு இழுத்துட்டு போக, அப்ப வாசல்ல நிக்க வச்சுட்டு இருங்க நீங்க இங்கே இருங்க, ஜெண்டலுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு அவ மட்டும் உள்ள போறா. ஜெண்டலும் பார்த்துட்டு அடே எனக்கே உடம்பு முடியலடா, என்ன தொந்தரவு பண்ண வந்துட்டியா, அதான் உங்களுக்காக ஒரு மருத்துவரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்க நேர்ல பார்த்தா வீணான்னு சொல்லவே மாட்டீங்கன்னு விருப்பேத்த, ஐயா சாமி பேசாதப்போ வர சொல்லு சொல்ல, அப்ப ஒருத்தனை கூட்டிட்டு வந்து ஜெண்டரோட கைய நூலால கட்டி வெளியே இழுத்துட்டு போக இவனும் பாக்குறான், ஏண்டா என் உசுரை எடுக்கிறீங்கன்னு. அந்த கயிறை வெளியே நின்று இவன் டைட்டா பிடிச்சுக்கிறா. அப்ப பிரிஸ்கிரிப்ஷன் லெட்டர் கொடுக்க பார்த்தா ஜெண்டல் யூக்கு கிஃப்ட் பண்ணது இருக்கு. அப்ப அவளும் அழகா உள்ள வரா. யூவை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம். ரெண்டு பேரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹாப்பியா ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு கீம் பையலும் நிறைய வெள்ளி கட்டி தங்க கட்டின்னு வேக வேகமா எடுத்து வச்சிட்டு இருக்கான். அப்ப லீப்லையும் பார்த்துட்டு என்ன பண்றேன்னு கேட்க, இனிமேலும் காத்திருக்க முடியாது, அந்த கிழவிய போட்டு தள்ளிட வேண்டிதான், ஏன்னா பாட்டியவான்னு செம்ம ஷாக்கு, அதெல்லாம் வேணாயான்னு பயப்படுறா. அவளை உட்கார வச்சு பாட்டி இறந்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியா ராஜ்யத்தை கைக்குள்ள கொண்டு வந்துடலாம், அப்புறம் என்ன நீதான் ராணின்னு சொல்ல இவளும் வாயை பொழுந்து கேட்டுட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா நான் சொல்றத நீ செய்யணும். ஆனா எதுக்கு இவ்வளவு காசு, இந்த காசை ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்தா ஒரு கொடிய விஷம் கொடுப்பாங்க, அதை நீ தான் பாட்டி சாப்பாடுற சாப்பாட்டுல கலக்கணும். அப்புறம் பாட்டி ரூம்ல ஒரு கஜானா இருக்கு, அதையும் நம்ம தான் எடுக்கணும். அந்த லாக்கரோட சாவி பாட்டி தள்ள குத்திருக்க பின்னுதான்.
அப்புறம் என்ன, எல்லாமே நமக்கு தான் சொந்தம்னா அவளையும் பச்சையா பிரெயின் வாஷ் பண்ணிடுறான். அடுத்து பாட்டி என்ன பண்ணிடுறாங்கன்னா, மேனேஜர் எல்லாத்தையும் கூப்பிட்டு, நீங்க கணக்கு வழக்குல தப்பு பண்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு வயசாயிடுச்சுன்னு யாராவது ஏமாத்த பாத்தீங்கன்னா யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு மிரட்டிட்டு இருக்க. என் பையனும் பாக்குறான், நம்மளதான் சொல்றாங்களான்னு இவனுக்கு டவுட் வருது. ரொம்ப எமோஷனலா பேசவும் சடனா பாட்டி மயங்கி விழுந்துடுறாங்க. ஐயோ பாட்டி என்ன ஆச்சுன்னு எல்லாம் தாங்கி பிடிச்சு போய் பெட்ல படுக்க வைக்கிறாங்க. ஹீரோவோட அம்மாவும் பாட்டியோட நகை அப்புறம் தலையில குத்திருக்க பின் அதையும் எடுத்து தலகாணி கடையிலேயே வைக்கிறாங்க. அதை லீப்லையும் பார்த்துட்டு தான் இருக்கா. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனா அவங்களுக்கு இப்ப ஸ்ட்ரோக் வந்துருச்சு, நம்ம தான் குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்ல ஹீரோவும் பாட்டி உயிரோட இருந்தாலே போதும் நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்றான். அடுத்து பாட்டிக்கு மருந்து பண்ண கொடுக்கன்னு போயிட்டு இருக்கு. ஆனா லீப்லயே எதுக்குமே பக்கத்துல விட மாட்டாங்க. அவளை திட்டி அனுப்பிடுறாங்க. இவளுக்கு ஒரே அசிங்கமா போயிடுது. இவளும் வேகமா வந்து கிம்ட்ட கத்திட்டு இருக்கா. என்ன அவங்க ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. நான் ஒன்னும் அடிமை இல்லைல்ல, இங்க பாருமா, நீ என்ன பண்றீனா இப்பவே இந்த விஷத்தை பாட்டி சாப்பாட்டுல கலந்துரு. கிளம்பி போயிடுச்சுன்னா எல்லாமே நமக்கு தான். உனக்கும் நிறைய பணம் தரேன். அப்புறம் யாராலையும் பக்கத்துல கூட வர முடியாதுன்னு ஏத்தி விட அவளும் நான் இதை கண்டிப்பா செய்யறேன்னு விஷத்தை வாங்கிட்டு போயிடுறா. அடுத்த அல்லகைய கூப்பிட்டு வெட்டி தண்டமா இருக்காத, அந்த ஹீரோயினை கொன்னுடுன்னு சொல்ல கவலையே படாதீங்க, நான் இப்பவே ஆளுங்களை இறக்குறேன்னு போயிடுறான். இதெல்லாம் தாண்டி ஹீரோயின் எப்படி தப்பிக்க போறாங்க, அப்புறம் ஜென்ரல்ல எதுக்கு ராணி பார்க்கணும்னு சொன்னாங்க, அதெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.